ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராசரி விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தாங்க. இது பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 1 kg வந்து 80 rupeesங்க. இப்போ வந்து 2.5 கிலோ கிட்ட நான் எடுத்திருக்கேன். அது வந்து 222 ப்ரைஸ் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன் கேஜி வந்து 132ங்க. நான் வந்து 1 கிலோ ஒரு 384 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 183. இப்போ வெளியே நம்ம வாங்கினீங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரேட்டு கம்மி தாங்க. 1 kg வந்து 123 பாருங்கள். 1 kg வந்து 123. நான் வந்து ஒரு 2 கிலோ 700 கிராம் எடுத்துருக்குங்க. 333 ரூபா ஆச்சு. இது வந்து துவரம் பருப்பு. இந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷாப்பு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 months வருங்க. இந்தமாரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிராசரி வந்து நம்மளுக்கு அந்த பைசா வந்து மிச்சமாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்புங்க. உளுத்தம் பருப்பு வந்து 1 கிலோ வந்து 97 ரூபா 50 காசு தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா நினைக்கிறேன். 150 ரூபா 140 ரூபா தெரியல. நான் வந்து ஒரு 2 கிலோ 300 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரைஸ் வந்து 225 தாங்க ஆச்சு. 2 கிலோக்கு மேலேயே எடுத்திருக்கேன். 225 ஆச்சு. அதே மாதிரிங்க சிறுபருப்பும் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ். சிறுபருப்பு வந்து 1 kg வந்து 107. நான் வந்து ஒரு கிலோ 154 கிராம் எடுத்திருக்கேன். 124 rupees ஆச்சு. இது வந்து மூங்கு டால் சிறுபருப்பு பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கோதுமை மாவு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 kg தான். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 355. ஆனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பில் பார்க்குறேன் 266 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பில்லு. நினைக்கிறேங்க. இந்த வர பில்ஸ்பெரி கோதுமை மாவு 262 ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு லாபம். இந்த மாவு வந்து நம்மளுக்கு ஒரு 3 month கிட்ட வரும். எக்ஸ்பைரிலாம் லாங் எக்ஸ்பைரி தான். வேணுன்றவங்க பக்கத்தில் யாருக்காவது டிமார்ட் இருந்ததுன்னா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை வந்து எம்ஆர்பி வந்து 102 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எம்ஆர்பி வந்து 102 ரூபா. ஆனால் நம்மளுக்கு வந்து 76 rupees கொடுத்துருக்காங்க ரவை. அதுக்கப்புறம் இந்த அணில் சேமியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரைஸ் வந்து 24 rupees. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 18 rupees. நம்மளுக்கு வந்து இது ஒரு 2 அது ஒரு 6 rupees கம்மியாக இருக்குங்க. எவ்வளோ ரேட் பார்க்கலாம். 23 rupees ஃப்ரெண்ட்ஸ். அணில் சேமியா நம்மளுக்கு வந்து 18 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நெய் பார்த்தீங்கன்னா 435 எம்ஆர்பி. நம்மளுக்கு வந்து 389 கொடுத்துருக்காங்க. 1/2 லிட்டர் என்ன சொல்கிறது, 1/2 kgங்க. இது 1/2 kg நெய். ஆமாம், 1/2 kg மில்கி மிஸ்ட் நெய். இது வந்து நம்மளுக்கு 380 rupeesங்க. 435 எம்ஆர்பி. நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து 380. இந்தமாரி எல்லாமே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இது எல்ஜி பெருங்காயம் அது எல்லாமே கூட ரேட்டு கம்மி தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 ரூபாங்களா. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இருங்க. இந்த அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு,
இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வாங்கலாம் அங்கே. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு பாதி பாதி ப்ரைஸ் தான் அங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்ஜி பெருங்காயம் வந்து 167, 200 எம்ஆர்பி. நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து 167. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ரிஸ்டேஜ் தான் வாங்கியிருக்கோம். மேஜிக் ட்ரை அயன் தாங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1025 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், 549 கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்டேஜ் அயன் பாக்ஸ் நல்ல கம்பெனி தாங்க, பிராண்டட் தான். 549 கொடுத்துருக்காங்க. என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு 3 months இல்லைனா 2 months ஒன்ஸ் வந்து 5000 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த வால் கிளாக் போடுற பேட்ரி, அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து ஒரு ஹேர் ட்ரை கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஹேர் ட்ரை வாங்கியிருக்கேன். 399 ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 445. பாருங்கள், ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 444. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 399 ஃப்ரெண்ட்ஸ். வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, இதுமாரி வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போட மாட்டேன். இப்போ இந்த நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்க பொருளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 month இல்லைனா 3 month பக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த சேமியா, ரவை, சேமியாலாம் ஒரு 6-7 பேக்கெட் வாங்கிட்டேன் தேவையானது. அதேமாதிரி இந்த அப்பளம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வத்தல், பசங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு, இதெல்லாம் வந்து 1+1ங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees. இதெல்லாம் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதே மாதிரி வெந்தயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வாங்கினா வெந்தயம் வந்து அதிகம் தான். அரை கிலோ வெந்தயம் வந்து நம்மளுக்கு 68 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. திங்ஸுமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். கம்மியெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுதான், ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி தான். நல்ல திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டிமார்ட்டில் கொடுக்குறது. நம்மளுக்கு வேணுன்றவங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்மி. அதை ஒரு லஞ்ச் பேக் பார்க்குறீங்களா, அது வந்து பசங்களுக்கு 215 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா திக்னஸாக இருக்குது. தண்ணிலாம் கூட எதுவுமே கீழே வந்து சிந்தாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது பேக். ஒரு பேக் வந்து 250. 2 பேக் வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இந்த மேகி எல்லாம் கூட ஆஃபரில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, 87 போட்டிருக்காங்களா. நம்மளுக்கு வந்து 70 rupees கொடுத்துருக்காங்க. 70 rupees, 17 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்தியில் தான். என்றைக்காவது நம்மளுக்கு டிஃபன் மாவு இல்லை, எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்த பட்சத்தில் அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேகிலாம் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன், எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். உங்களுக்கு வேணுன்றவங்க போய்ட்டு வாங்கிக்கோங்க. இந்த மந்த் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதேமாரி இந்த லஞ்ச் பேக்கு, அதே மாதிரி சோப்புலாம் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து 109க்கு தராங்க இந்த மெடிமிக்ஸ் சோப்பு. ஆல்ரெடி பை 3 வாங்கினா கெட் 1, பை 3 வாங்கினா 1 ஆல்ரெடி 1 ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லை 3 பேக்ஸ் தான் இது. நம்மளுக்கு வந்து இதிலே 24 ஆஃப் போட்டிருக்காங்க. அவங்க டிமார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 109 கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமாலயா சோப்புமே ஒரு சோப்பு வந்து 39 rupees ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து 30 rupees கொடுக்குறாங்க. ஒரு 20 rupees ஆஃப். இதில் பாருங்கள், இதுவுமே சேவ் 20 rupees. இதுலையுமே நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் சோப்புமே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த
இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா திங்ஸ் மேலேயும் ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி வந்து ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த சாஃப்ட் டச்சு, அதுக்கப்புறம் இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் லைசால், அது எல்லாமே வந்து அதோட எம்ஆர்பிலேருந்து 15 to 20 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கம்மி தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேறு என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் ஜார் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 1/4 கிலோ கண்டிப்பாக பிடிக்கும். இது 25 ருபீஸ் தான். இதெல்லாம் யாருக்காவது வந்து வீடு வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், நியூவாக கிச்சன் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிமார்ட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த கிளாஸ் ஜாருமே 25 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட இந்த ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற டப்பாலாம் இருக்குது. இது வந்து ஏதாவது நம்மளுக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மேரி பிஸ்கெட்டு, அது மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த பிஸ்கெட்லாம் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நேற்று வாங்கினேன். அதுக்கப்புறம் டீ தூள், குட் நைட் லிக்விடு, வறுக்கிறாப்பெலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இது எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து 2 மந்த் வந்து 2 மந்த் கிட்ட வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதிரி நல்லா பிராண்டடாக இருக்கிற மாவு. இதெல்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்னோட ஓன் காசு தான் இது எல்லாமே. யாருமே நினச்சிக்காதீங்க யாராவது உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட ஓன் காசு தான், சரிங்களா. இது வீடியோ வந்து எதுக்கு போடுறேன்னா, இந்த மாதிரி யாருக்காவது யூஸாக இருக்கும்ல பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்றவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கணும். நம்ம கண் வந்து எல்லாமே பார்க்க தான். அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம போய் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம வீட்டுக்கு என்ன மளிகை பொருள் தேவையோ, ஏன்னா நம்ம போகிறது வந்து மளிகை பொருள் அதுக்கான காசு வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம். இப்போ ஏன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராசரியில் வந்து சிக்கன் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா. நம்ம டிமார்ட் போயிட்டோம் அப்படின்றதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் வாரி போட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்ன, போயிட்டு கம்மி ரேட்டுக்கு நம்மளோட கண் வந்து அப்படி தான் போகும், இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதையும் எடுக்கக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்ன, போயிட்டு கம்மி விலையில் கிராசரிஸ் வாங்கணும், காசை மிச்சப்படுத்தணும், ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்கணும், சரிங்களா. அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுன்னு நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை வேண்டான்னு சொல்லுங்கள். நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.